ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வினோத பரிகாரங்கள் பலிக்குமா சார்? பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள அந்த ஜாதகர் ஜனனமாகி குறிப்பிட்ட வயசுக்குள்ளே பண்ணக்கூடிய பரிகாரங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பரிகார சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கிற பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் வினோத பரிகாரம் அப்படிங்கிறது, அதாவது அந்தந்த ஜாதகத்துக்கு அந்தந்த பரிகாரம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள், ஒவ்வொரு விதமான மந்திரங்கள், ஒவ்வொரு விதமான மந்திர உச்சாரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இப்போது சாதாரணமாக கணபதி ஹோமம்னு எடுத்துக்கிட்டீங்களே, கணபதி ஹோமம் அப்படிங்கிறது இருக்கிற 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு 12 லக்னங்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்க எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கணபதி ஹோமம் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த ஜாதகம் இருக்கும் இல்லையா, ஒருவருடைய ஜாதகம் மற்றவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த வருடம், பிறந்த மாதம் அப்படிங்கிறத விட பிறந்த திதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தலை விதி அப்படிங்கிற விஷயத்தை மாற்றக்கூடிய தகுதி இந்த திதி அப்படிங்கிற விஷயத்துக்கு மிக மிக அமர்க்களமாக இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை. அந்த மாதிரி உங்களுடைய பிறந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கண்டுணர்ந்து அதில் ராசி அம்சம், நவாம்சம், திரைகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த அமைப்புகளை தெரிஞ்சு அதற்கு தகுந்த நேரத்தில் அதற்கு தகுந்த நாளிகை வினாளிகை சம்பந்தப்பட்ட நேரங்களில் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரிகாரங்களுக்கு உபகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதில் நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்ட மாதிரி வினோதமான பரிகாரம் அப்படிங்கிறது, அதாவது தன்னுடைய மந்திரம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தனக்குத்தானே ஏதாவது ஒரு விஷயத்தை பலி கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் பரிகாரம் பண்ணும் பொழுது அந்த பரிகாரம் வினோத பரிகாரங்களாக மற்றவங்களால் பார்க்கப்படுது. ஆனால் எந்த மாதிரியான வினோதமான பரிகாரமாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற பரிகாரம் தான், உங்களுடைய பிறந்த திதிக்கு உண்டான அந்த விதிப்படி நடக்கக்கூடிய உற்ற பரிகாரம் தான் மற்ற வகையில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பரிகாரம் பலன் தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் அல்லது குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பரிகாரம் கண்டிப்பாக பலன் தரும். ஆனால் அந்த பரிகாரம் எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா நேரங்களிலும் செய்ய முடியாத ஒரு தன்மையும் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு அதிகபட்ச யோகம் இருந்தது அப்படின்னா, அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, அல்லது உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை விரத முறைகள் கணக்கான வகையில் கடுமையாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம், சரியான பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மந்திரம் படித்தவர்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையான விதியாந்துட்டு இருக்குது. ஆக பரிகாரம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் செய்யக்கூடியது பரிகாரமாக வராது. உங்களுடைய ஜாதகத்தில் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து அந்த பரிகாரம் இத்தனை வயசுக்குள்ளே செய்யணுங்கிற ஒரு கணக்கு இருந்து அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே பரிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரிகாரம் எந்த கோயிலில் எந்த திதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணுங்கிற பிரசன்னம் பார்த்து பண்ணக்கூடிய பிரசன்னம் பார்த்து செய்யக்கூடிய அந்த பரிகாரம் பிராபலமில்லாத பிரபஞ்சங்களை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சார், இந்த வினோத பரிகாரங்கள்ல நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி பயனளிக்கக்கூடியவை சார்? பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிறது வினோதமான பரிகாரமாக இருந்தாலும் சரி அல்லது விவரமான பரிகாரமாக இருந்தாலும் சரி, அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செலவு அப்படிங்கிறது அதிகமாகும். அந்த மாதிரி உலகத்தில் எல்லோருமே செலவு செய்து பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம். அதாவது காசு உள்ளவங்க செலவு செஞ்சு பரிகாரம் பண்ணிக்கிறோம், காசு இல்லாதவங்க கடவுளை நம்பி உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க கடவுளை நம்பினவங்க ஆன்மீகத்தை நம்பி இந்த உலகத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் உள்ளவர்களுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய தெய்வம். உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருந்தால் கூட உங்களை
உண்மையாலுமே காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம், உங்களை முதலாக முன்னேற்றக்கூடிய முதல் தெய்வம் உங்களுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட மந்திர உச்சாரணங்கள் உச்சரிக்கப்பட்டு முறையான வகையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வம் பரிகாரம் செய்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் பரிகாரம் செய்ய முடியாமல் இருந்தால் கூட அந்த விஷயத்திலிருந்து பரிகாரம் செய்யும் பொழுது ஒரு பிரச்சனையிலிருந்து முடிவு கிடைக்கக்கூடியது, விடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை கிள்ளை எறிஞ்சு சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்தை கொடுக்கக்கூடிய அற்புதம் பரிகாரம். அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு, அந்த மாதிரி செலவு செய்ய இயலாதவர்களுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.